சென்னை வானகரம் சுங்கச்சாவடி அருகே வேன் மோதியதில் 4 வயது சிறுவன் ரியான் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திருவேற்காட்டைச் சேர்ந்த குளோரி என்பவர் 2 குழந்தைகளுடன் சாலையை கடந்தபோது இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், என்ன நடந்தது, முழு விவரம்? திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கில்பா ஜெர்லின் டேனியல் ஆகியோர் சிவகங்கை மாவட்டத்தை பூர்வமாக கொண்டவர்கள். இவர்கள் வாக்களிக்க சொந்த ஊர் சென்று தனது வீடு திரும்பிய போது தனது சகோதரியான கிளாரி அவர்களது கை குழந்தையுடன் இன்று காலை போரூர் அருகே வானகரம் சுங்கச்சாவடி வந்திருக்கின்றனர். இந்த நிலையே அந்த வானகரம் சுங்கச்சாவடியில் சாலையை கடக்க முயன்ற போது சென்னை கோயம்பேட்டில் இருந்து மலரை எட்டிக் கொண்டு சென்ற சரக்கு லாரி மோதியதில் குளோரி மற்றும் 2 குழந்தைகள் தூக்கி வீசப்பட்டனர். விபத்தில் சிக்கிய மூவரும் உடனடியாக பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு மூவரையும் பரிசோதித்த மருத்துவர் குழந்தை ரியான் ஏற்கனவே இருந்து போனதாக தெரிவித்தார். இதனிடையே படுகாயமடைந்த அந்த தாய் மற்றும் 5 மாத கை குழந்தை உள்ளிட்டோர் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதிகாலை ஏற்பட்ட இந்த விபத்து காரணமாக ஒரு 4 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கின்றான். குறிப்பாக அந்த குடும்பத்தார் வாக்களிக்க தங்கள் சொந்த ஊருக்கு சென்று திரும்பும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்து ஏற்படுத்தி தப்பியோடிய வாகன ஓட்டுநரை தற்போது மதுரவாயல் காவல் நிலையத்தில் சரணடைந்ததாக தகவல் நிலையிருக்கின்றது. விக்னேஷ், வேன் ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதா குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கா? சாலை அதிவேகமா வந்ததுதான் காரணமா? என்ன காரணம் என்பது தெரிய வந்திருக்கா? போரூர் சுங்கச்சாவடியில் வெளியூரில் இருந்து வரக்கூடிய வாகனங்களில் பயணிகள் இறங்கி தங்களது ஊர் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியில் இணைக்கும் வகையில் ஆட்டோ உள்ளிட்ட சொந்த வாகனங்களில் செல்வது வழக்கம். அந்த வகையில் தான் இவர்கள் போரூர் சுங்கச்சாவடி அருகே இறங்கி திருவேற்காடு செல்ல சாலையை கடந்திருக்கின்றனர். அப்போதுதான் அந்த சரக்கு வாகனம் இவர்கள் மீது மோதிருக்கின்றது. குறிப்பாக இந்த விபத்தில் அவரது உறவினர்கள் 3 பேர் நூலில் மீட்டிருக்கின்றனர். அந்த தாய் மற்றும் 2 குழந்தைகள் மட்டும் விபத்தில் சிக்கியிருக்கின்றனர். இந்த கோர விபத்தில் தான் 4 வயது சிறுவன் பரிதாபமாக சம்பவத்தில் இருந்திருக்கின்றான். குறிப்பாக அதிகாலை நேரம் என்பதால் போதிய வெளிச்சம் என்றே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. விக்னேஷ், தற்போது தொடர்ந்து கைதான லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நவீன்.